See, when the Bible speaks about church, it is not what we understand by church today. இன்றைக்கு நாம் சபை என்று விளங்கிக் கொள்கிற விதத்திலே வேதத்திலே சபை என்று சொல்லப்படவில்லை. Today they call buildings churches. இன்றைக்கு கட்டடங்களை தான் சபைகள் என்று சொல்கிறார்கள். Or a denomination like CSI, they call it a church. அல்லது CSI போல ஒரு ஸ்தாபனத்தை சபை என்று சொல்கிறார்கள். But in the Bible, the church is people. ஆனால் வேதத்திலே சபை என்பது ஜனங்கள். Not where they meet. எங்கே கூடுகிறார்கள் முதல்ல. And they didn't have denominations like Methodist, Baptist and all in the இன்றைக்கு நாம் காணப்படுகிறது போல மெத்தடிஸ்ட் பாப்டிஸ்ட் என்றதான ஸ்தாபனங்கள் எல்லாம் அப்பொழுதில்லை. Each church was an independent church. ஒவ்வொரு சபையும் தனிப்பட்ட சபை. There was no central headquarters. ஒரு மத்திய தலைமையகம் என்று ஒன்று இல்லை. There was no bishop in charge of all the எல்லா சபைகளுக்கும் பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு பிஷப் என்று இல்லை. These are all human methods. இவைகளெல்லாம் மனுஷீக முறைமைகள். They have copied the worldly companies that have got a headquarters and all that. அவர்கள் உலக கம்பெனிகளை பார்த்து காப்பி எடுத்து இதுக்கும் தலைமை செயலகம் வேண்டும் என்று அவர்கள் அப்படி வைத்திருக்கிறார்கள். The church means a group of people called out of the world. That's the meaning of that word. சபை என்கிற அந்த வசனத்தினுடைய அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால் தேவனுக்கென்று அழைக்கப்பட்டு வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள். There are millions of people in the world and God called some people out of it. மில்லியன் கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். அதிலிருந்து தேவன் தனக்கென்று ஒரு சில ஜனங்களை அழைக்கிறார். To be different from the world. அவர்கள் உலகத்தை காட்டிலும் வித்தியாசமானவர்கள். Like a light in the darkness. இருளில் இருக்கக்கூடிய வெளிச்சத்தை போல. And that was what was called the church in the first days. இதுதான் ஆரம்ப நாட்களில் சபை என்று அழைக்கப்பட்டது. And there were no bishops. அப்பொழுது பிஷப்கள் இல்லை. There was an apostle who went and planted churches. அப்போஸ்தலர்கள் பல இடங்களிலே சென்று சபைகளை ஸ்தாபிக்கிறார்கள். And we know in the Acts of the Apostles, if you read, Paul was an apostle who went to different places and planted churches. அப்போஸ்தல நடவடிக்கைகளை நாம் பார்க்கிறோம். பவுல் பல இடங்களுக்கு சென்று சபைகளை உண்டாக்குகிறார். He was not a bishop, he was not elected, he was an apostle. அவர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல, அவர் ஒரு பிஷப்பும் அல்ல, அவர் ஒரு அப்போஸ்தலர். Today church leaders are in Catholic Church, Pentecostal Church, they are all elected. இன்றைக்கு கத்தோலிக்க சபைகளிலேயும் பெந்தகோஸ்தே சபைகளிலேயும் தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். They call him chief pastor or bishop or pope or something. அந்த தலைவரை சீஃப் பாஸ்டர் என்று அழைக்கிறார்கள், அல்லது பிஷப் என்று அழைக்கிறார்கள், அல்லது போப் ஆண்டவர் என்று அழைக்கிறார்கள். A lot of people come together and put their votes and decide who's to be their head. அநேக மக்கள் கூடி வருகிறார்கள், அவர்கள் ஓட்டு போட்டு தங்களுடைய தலைவர் யார் என்பதை தேர்ந்தெடுக்கிறார்கள். There is all Old Testament. இவங்களெல்லாம் பழைய உடன்படிக்கை பழைய ஏற்பாட்டு. Even in the Old Testament they did not have voting. பழைய ஏற்பாட்டிலே கூட ஓட்டு போடுகிற முறை இல்லை. Voting is part of the worldly political system. ஓட்டு போடுகிற முறை என்பது உலகத்தினுடைய அரசியல் அமைப்பு. That voting system has come into most churches today. அந்த ஓட்டு போடுகிற அந்த அமைப்பானது அநேக சபைகளுக்குள்ளாக நுழைந்து விட்டது. The political parties, they elect their leader with a vote. அரசியல் தலைவர்களை அவர்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறார்கள். But in the Bible nobody is elected by vote. ஆனால் வேதத்தில் யாருமே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டதாக நான் வாசிக்கிறதே இல்லை. No leader in Israel, even in Old Covenant, was elected by a vote. பழைய உடன்படிக்கையிலே கூட எந்த ஒரு இஸ்ரவேல் தலைவனும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டதில்லை. They didn't vote for David to be the king. அவர்கள் தாவீது ராஜாவாக வேண்டும் ஓட்டு போடவில்லை. Or Elijah to be a prophet. அல்லது எலியா தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டும் என்று ஓட்டு போடவில்லை. In the New Testament also, புதிய ஏற்பாட்டிலே no apostle, no elder was elected by vote. எந்த அப்போஸ்தலனும் எந்த தீர்க்கதரிசியும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டதே இல்லை. That is a political system that has come into the church. அது அரசியல் அமைப்பு சபைக்குள்ளாக நுழைந்து விட்டது. But we have tried to go back in CFC to the pattern in the New Testament. ஆகவே CFCலே நாம் புதிய ஏற்பாட்டு முறைமைக்குள்ளாய் நாம் பின்பற்ற முடியாத முயற்சித்திருக்கிறோம். And that pattern is, அந்த முறைமை என்ன? God has to select somebody as an apostle. தேவனே ஒரு நபரை அப்போஸ்தலராக தேர்ந்தெடுக்க வேண்டும். That's not a big title. அது ஒரு பெரிய பட்டம் அல்ல. The word apostle means somebody sent by God. That's all it அப்போஸ்தலன் means. என்கிற பதத்தினுடைய அர்த்தம் அனுப்பப்பட்டவன். And even though I want to show you two verses, in the church, in God's eyes, they are the first. சபையிலே தேவனுடைய கண்களிலே அப்போஸ்தலர் தான் முதலாவது இருக்கிறவர்கள். 1 Corinthians 12:28. 1 கொரிந்தியர் 12:28. God has appointed in the church first apostles. தேவனானவர் 1 கொரிந்தியர் 12:28 தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், Not elected, God appoints them. ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தேவனே நியமிக்கிறார். If God doesn't appoint, a person cannot have any of these positions. தேவன் நியமிக்காவிட்டால் எந்த நபரும் எந்த ஒரு ஸ்தானத்தையும் எடுத்துக்கொள்ள முடியாது. Second prophets, third teachers. இரண்டாவது தீர்க்கதரிசிகள், மூன்றாவது போதகர்கள். But in the world, ஆனால் உலகத்திலே the world looks at apostles in a different way. உலகமானது அப்போஸ்தலரை வேறு விதமாய் பார்க்கிறது. See 1 Corinthians 4. 1 கொரிந்தியர் 4 அதிகாரம்.
He is talking about himself. தன்னை குறித்து பேசுகிறார். Verse 9. 9ஆம் வசனம். God has exhibited us apostles last of all. அப்போஸ்தலரை எங்களை கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார். Men condemned to death. மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல We are a spectacle to the world, both to angels and நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். we are fools for Christ's sake. நாங்கள் கிறிஸ்துவுக்கு புத்தியினராய் இருக்கிறோம். கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரராய் இருக்கிறோம். We toil working with our own hands. எங்கள் சொந்த கரங்களிலே வேலை செய்கிறோம். So 12ஆம் வசனம். God appoints apostles as first in the church. ஆனால் முதலாவது தேவன் அப்போஸ்தலரை சபையிலே நியமிக்கிறார். But the world, they are considered last. ஆனால் உலகமானது அப்போஸ்தலரை கடைசியானவர்களாக எண்ணுகிறது. So you see the difference. வித்தியாசத்தை பார்த்தீர்களா? God considers apostles first. தேவன் அப்போஸ்தலரை முதலாவதாக எண்ணுகிறார். And the world considers them last. ஆனால் உலகமும் அப்போஸ்தலரை கடைசியானவர்களாக எண்ணுகிறது. So God's view is different from the world's view. ஆகவே தேவனுடைய கண்ணோட்டமும் உலகத்தினுடைய கண்ணோட்டமும் வித்தியாசமானதாக இருக்கிறது. Paul was considered first by God. ஆகவே தேவன் பவுலை முதலாவதாக எண்ணினார். But the world said he is good for nothing. They stoned him and put him in prison. உலகமானது இவரை கடைசியாக எண்ணி அவரை கல்லெறிந்து அவரை சிறைச்சாலையில போட்டது. So that was the type of man God used to go different places and plant churches. இப்படிப்பட்ட நபரை தான் பல இடங்களுக்கு சென்று சபைகளை ஸ்தாபிக்க முடியாது ஆண்டவர் பயன்படுத்தினார். After that he would come back after 2 or 3 years and appoint elders in those churches. அதற்கு பிறகு 2-3 ஆண்டுகள் கழித்து தான் உண்டாக்கின சபைகளுக்கு வந்து அங்க இருக்கிறவர்களை மூப்பர்களை நியமிக்கிறார். Then he kept on writing letters to all the elders. இந்த எல்லாருக்கும் தொடர்ந்து கடிதங்கள் எழுதி கொண்டே இருந்தார். That is how the early churches were formed. இப்படித்தான் ஆரம்பகால சபைகள் உண்டானது. And they all had fellowship with each other but no central control. அவர்கள் எல்லாருக்கும் ஐக்கியம் இருந்ததே அல்லாமல் அவர்களுக்கு ஒரு மத்திய கட்டுப்பாடு என்று இல்லை. Nobody had to give money to the apostle or any such thing. யாருமே எல்லாம் அப்போஸ்தலருக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் இல்லை. Now that type of thing is almost not found anywhere in the world today. இன்றைக்கு இது போன்ற சபைகள் உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியவில்லை. Maybe in a few places. ஒருவேளை ஒரு சில இடங்களில் இருக்கலாம். Because most people don't believe that God is the same in all centuries. எல்லா நூற்றாண்டுகளிலும் தேவன் மாறாதவராய் இருக்கிறார் என்பதை அநேகர் நம்புவதில்லை. They say these things won't work today. இவைகளெல்லாம் இன்றைக்கு கிரியை செய்யாது, வேலை செய்யாது. But when we started CFC, we decided we are going to prove that God is the same in 20th century as in the first century. ஆனால் நாங்கள் CFC சபை ஆரம்பித்த பொழுது தேவன் முதலாம் நூற்றாண்டில் எப்படி இருந்தாரோ அப்படியே மாறாதவராகவே 20ஆம் நூற்றாண்டிலும் இருக்கிறார் என்பதை நிரூபிக்க வேண்டும். That's how we have proved, and then we proved that God is the same in a rich country or poor country. அதே போல தேவன் பணக்கார நாட்டிலேயும் ஏழை நாட்டிலேயும் ஒரே விதமாய் மாறாதவராய் இருக்கிறார். God is the same in some rich city like Bangalore or in the poorest villages in Tamil Nadu. அல்லது பணக்கார ஊராகிய பெங்களூர்லயே இருந்தாலும் தேவன் அதே விதமாய் இருக்கிறார். தமிழ்நாட்டில் உள்ள ஏழை ஊராக இருந்தாலும் அங்கேயும் தேவன் அதே போல இருக்கிறார். We have proved that now with so many churches. இப்பொழுது பல சபைகளிலே நாம் நிரூபித்திருக்கிறோம். That God is the same. தேவன் அதே போல இருக்கிறார். And there are godly people in every place. எல்லா இடங்களிலுமே தேவபக்தியுள்ள மக்கள் இருக்கிறார்கள். Education is not needed. படிப்பதற்கு ஒரு வித்தியாசமான முக்கியமானதல்ல. The fullness of the Spirit is needed. பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவுதான் தேவை. To serve God and to build the church. ஆகவே தேவன் தான் சபையை கட்ட வேண்டும். Even education is not needed. படிப்பு தேவையில்லை. You don't need to know English. நீங்கள் ஆங்கிலம் தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று அர்த்தம் அல்ல. You need to know God. தேவனை அறிந்திருந்தால் போதும். So the churches are groups of people led by people who know God. ஆகவே சபை என்பது மக்கள் கூட்டம், அவர்கள் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட மனிதனால் நடத்தப்படுகிறது. And it's to be like a family. அது ஒரு குடும்பத்தை போல இருக்க வேண்டும். In the old covenant they were like teachers. In the new covenant we are like fathers. பழைய ஏற்பாட்டிலே தலைவர்கள் ஆசிரியர்களைப் போல இருந்தார்கள். புதிய ஏற்பாட்டிலே நாம் தகப்பனை போல இருக்க வேண்டும். The prophets were not fathers. தீர்க்கதரிசிகள் தகப்பன்மார்கள் அல்ல. Elijah was not like a father to anybody. எலியா யாருக்குமே தகப்பனை போல இருந்ததில்லை. John the Baptist, the greatest prophet, he was not a father to anybody. மிகப்பெரிய தீர்க்கதரிசியா யோவான் ஸ்நானன் யாருக்கும் தகப்பனாய் இருந்ததில்லை. They were prophets and they would stand up and அவர்கள் தீர்க்கதரிசிகள், அவர்கள் எழுந்து ஜனங்களை போதிப்பார்கள், warn people. அவர்கள் ஜனங்களை எச்சரிப்பார்கள். Then Jesus came. இயேசு வந்த பொழுது he was the greatest prophet of all. அவர் எல்லாரை காட்டிலும் மிகப்பெரிய தீர்க்கதரிசி. He was like a father. ஆனால் அவர் தகப்பனை போல இருந்தார். And do you know that unlike Old Testament prophets, பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளை போல அல்லாமல், let me show you Matthew chapter 5, மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே உங்களுக்கு the first sermon that we read in the New Testament. மலை பிரசங்கத்தை நாம் புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம். That's a big long sermon that Jesus preached. இயேசு பிரசங்கித்த மிகப்பெரிய பிரசங்கம். And he preached it primarily to his disciples, even though the multitudes could hear him. திரளான ஜனக்கூட்டங்கள் அதை கேட்கிறதா இருந்தாலும் பிரதானமாக தம்முடைய சீஷர்களுக்கு மலை பிரசங்கத்தை போதித்தார். So this is the new beginning of the New Testament, and now the greatest prophet is preaching. இது புதிய ஏற்பாட்டினுடைய ஆரம்பம். இப்பொழுது மிகப்பெரிய தீர்க்கதரிசி பிரசங்கிக்கிறார். Up to Matthew chapter 3 is
the Old Testament, John the Baptist, the மத்தேயு prophet, 3ஆம் அதிகாரம் வரை பழைய ஏற்பாடு அது யோவான் ஸ்நானனை குறித்து பேசுகிறது. and all the prophets. எல்லா தீர்க்கதரிசிகளையும் குறித்து Now பேசுகிறது. here is the greatest prophet. இங்கே மிகப்பெரிய தீர்க்கதரிசி பேசுகிறார். And he does something different from the Old Testament prophets. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளை காட்டிலும் இவர் வித்தியாசமான தீர்க்கதரிசி It முறைக்கிறார். says in Matthew 5 verse 1 மத்தேயு 5:3 வாசிக்கிறோம். 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். that he sat down and taught. அவர் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதிக்க ஆரம்பித்தார். The Old Testament prophets would all stand up, பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் எல்லாரும் எழுந்து நிற்பார்கள். stood and preached. அவர்கள் எழுந்து நின்று பிரசங்கிப்பார்கள். Now it doesn't matter whether you stand or sit. எழுந்து நின்றாலும் உட்கார்ந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. There's a principle here that we need to understand. ஆனால் இங்கே ஒரு கோட்பாடு இருக்கிறது, அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். That all the Old Testament prophets stood and preached, எல்லா பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் நின்று தான் பிரசங்கித்தார்கள். warning people and condemning Israel for their அவர்கள் sin. எச்சரித்தார்கள், இஸ்ரவேலை குற்றப்படுத்தினார்கள். They were like teachers. அவர்கள் ஆசிரியர்களை போல இருந்தார்கள். Jesus sat down. ஆனால் இயேசு உட்கார்ந்தார். And every time in the Gospels you read, whenever Jesus taught, he always sat down. எப்பொழுதெல்லாம் இயேசு போதித்தார் அப்பொழுது உட்கார்ந்து போதித்தார் என்று சுவிசேஷங்களிலே வாசிக்கிறோம். Why was he different from the Old Testament prophets? ஏன் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளை காட்டிலும் இயேசு வித்தியாசமானவராக Because இருந்தார்? he was saying that I'm like a father. நான் அவர்களுக்கு தகப்பனை போல You இருக்கிறேன். see in a classroom the teacher stands. வகுப்பறையிலே ஆசிரியர் நிற்கிறார். At the dining table the father sits with his children. ஆனால் குடும்பத்திலே சாப்பாட்டு மேஜையிலே பிள்ளைகளோடு கூட உட்கார்ந்து He இருக்கிறார். sits தகப்பன் with his children and teaches his children. தகப்பன் பிள்ளைகளோடு கூட உட்கார்ந்து இருந்து Whereas போதிக்கிறார். the Old Testament prophets were like teachers standing up in a classroom. ஆனால் பழைய உடன்படிக்கையிலே ஆசிரியரை போல அவர் நின்று பிரசங்கித்தார்கள். It's a very small thing. அது சிறிய காரியம்தான். And I'm not saying we should always sit down. அவ நாம் எல்லாரும் உட்கார்ந்து தான் பேச வேண்டும் என்று சொல்லவில்லை. But I'm saying the principle you got to see here. ஆனால் இங்க இருக்கக்கூடிய தத்துவத்தை நீங்கள் பார்க்க The வேண்டும். reason Jesus sat down was, இயேசு உட்கார்ந்ததனுடைய காரணம், I am not building a school, I'm building a family. நான் ஒரு பள்ளியை கட்டவில்லை, நான் ஒரு குடும்பத்தை I'm கட்டவில்லை. not a teacher, I'm a father. நான் ஒரு ஆசிரியர் அல்ல, நான் ஒரு தகப்பன். So what we learn from that is the church must not be like a classroom இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், சபையானது ஒரு வகுப்பறையை போல where இருக்கக்கூடாது. a teacher gets up and teaches people. ஆசிரியர் எழுந்து மக்களுக்கு போதிக்கிறார். It must be a family அது ஒரு குடும்பத்தை போல இருக்க வேண்டும். where we sit and we are like members of a family. நம்ம எல்லாரும் அமர்ந்திருந்து குடும்பத்தினுடைய அங்கத்தினரை போல இருக்கிறோம். We can't do that when the church is hundreds of people. நூற்றுக்கணக்கான மக்கள் இருக்கும்போது அப்படி செய்ய முடியாது. But when a church is small, ஒரு சபை சிறியதா இருக்கும்போது, only few people say, I remember when we started, we were only 7 or 8 people. நாங்கள் ஆரம்பித்த பொழுது சபையில மொத்தம் 7 பேர் தான் இருந்தோம். It was really like a family. அது உண்மையாலுமே ஒரு குடும்பத்தை போல இருந்தது. And it's not just one preacher. We would all encourage everyone to share 2-3 minutes. ஒரே பிரசங்கியார் அங்கே இருந்தது அப்படின்ற அல்ல, எல்லாருமே ஒவ்வொரு சில நிமிடங்கள் பேசும்படியா உற்சாகப்படுத்தினோம். So we encouraged people to also share what God had spoken to them. ஆகவே ஜனங்களுக்கு தேவன் என்ன பேசினார் என்பதையும் அவர்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னோம். In Israel they could never do that. ஆனால் இஸ்ரவேலில் அப்படி செய்ய முடியவில்லை. In Israel just you listen to the prophet and go home. இஸ்ரவேலிலே நீங்கள் தீர்க்கதரிசியை கேட்டுவிட்டு வீட்டுக்கு போய் விட வேண்டும். But in the new covenant church, ஆனால் புது உடன்படிக்கை சபையிலே they had different types of meetings. அங்கே வித்தியாசமான கூட்டங்கள் இருந்தது. Some was like evangelistic meeting, like Peter stood up on the day of Pentecost. He stood and proclaimed to the multitudes. சில கூட்டங்கள் சுவிசேஷ கூட்டங்கள், பேதுரு திரளான மக்களுக்கு முன்பாக எழுந்து நின்று பிரசங்கித்தார். He was not sitting there, he was standing and preaching to the crowd. அவர் அங்கே உட்கார்ந்து பேசவில்லை, அவர் ஒரு கிரவுண்ட்ல நின்று It was பேசினார். an evangelistic meeting. அது ஒரு சுவிசேஷ கூட்டம். And then there were other meetings where Paul sat in Troas and preached to them for 7 or 8 hours. திரோவா போன்ற பட்டணங்களிலே பவுல் உட்கார்ந்து பிரசங்கித்தார். 7-8 மணி நேரங்கள் பிரசங்கித்தார். 8 hours. 8 மணி நேரங்கள். They continued, and in the middle of the night one fellow fell down and died. அவர் ராத்திரி முழுவதுமாய் பிரசங்கித்துக் கொண்டே இருந்தார்கள். மறுராத்திரியில் ஒருவன் மேலே உட்கார்ந்தவன் கீழே விழுந்து மரித்து You read விட்டான். that in Acts 20. அது அப்போஸ்தலர் 20 வாசிக்கிறோம். It's very interesting. அது மிகவும் சுவாரஸ்யமானது. Paul goes and raises them up from the dead. ஆனால் பவுல் போய் மரித்தவனை உயிரோடு எழுப்பி விட்டார். And he says, okay, that's not something special. Okay, you got raised from the dead, just sit down, let's continue with the meeting. அது உயிரோடு எழுந்தது, அது ஒன்றும் ஸ்பெஷல் காரியம் அல்ல. நீங்க எல்லாம் உட்காருங்கள், இப்பொழுது நாம் தொடர்ந்து வார்த்தையை Can you கேட்போம். imagine a man being raised from the dead and we continue the meeting as if nothing happened? ஒரு மனிதன் மரித்திலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டு விட்டான், எதுவும் நடக்காதது போல தொடர்ந்து கூட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. You read Acts chapter 20, it's really amazing. அப்போஸ்தலர் 20 வாசித்து பாருங்கள், வியப்பாய் இருக்கிறது. They were so interested in being built up by the word of God. தேவனுடைய வார்த்தையினாலே கட்டப்படுவதில் அவர் அவ்வளவு விருப்பமுள்ளவர்களாக இருந்தார். That's how the early church gathered. இப்படித்தான் ஆதி சபை கூடியது. That even a raising from the dead was not a big thing. அங்கே மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டது கூட ஒரு பெரிய They were காரியமாக being தோன்றவில்லை. built as a family. அவர்கள் ஒரு குடும்பம் போல கட்டப்பட்டார்கள். And miracle was not the biggest thing for them. அவர்களுக்கு அற்புதம் என்பது பெரிய காரியமே அல்ல. Because God can do miracles anytime. ஏன்னா தேவன் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அற்புதம் செய்யலாம். Do you know that the apostles, you read in Acts chapter 10, they went around doing so many miracles. Matthew chapter 10. மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். Jesus gave his apostles authority to heal the sick. வியாதியஸ்தரை குணமாக்க முடியாத அதிகாரம் கொடுத்தார். Heal lepers.
குஷ்டரோகிகளை சுத்தமாக்க முடியும், and to raise the dead, மரித்தோரை உயிரோடு எழுப்ப முடிய to அதிகாரம் cast கொடுத்தார், out demons. பிசாசுகளை துரத்த முடிய They அதிகாரம் கொடுத்தார். went out and did that, அவர்கள் வெளியே புறப்பட்டு சென்று அதை செய்தார்கள். and they were with Jesus for 3.5 years. அவர்கள் 3 ஆண்டுகள் இயேசுவோடு கூட இருந்தார்கள். At the end of those 3.5 years, அந்த 3 ஆண்டுகள் முடிவிலே when they sat at the dining table, அவர்கள் மேசையில் உட்கார்ந்த பொழுது Last சாப்பாட்டு Supper, கடைசி ராபோஜனம், they were fighting with each other. அவர்கள் ஒருவரோடு சண்டை போட்டு Who is to be the leader now? Jesus is dying. இப்பொழுது இயேசு மரிக்க போகிறார், நம்மில் அடுத்த தலைவன் யார்? Can you imagine? இதை கற்பனை செய்து பார்க்க It's முடிகிறது. like children sitting around a father's deathbed. அப்பாவுடைய மரண படுக்கைக்கு சுற்றிலும் பிள்ளைகள் உட்கார்ந்து Okay, கொண்டிருக்கிறார்கள். now daddy is dying. இன்னைக்கு அப்பா மரிக்க போகிறார். Who's going to get the house? இந்த வீடு யாருக்கு சொந்தம்? Who's going to get the car? காருக்கு யாருக்கு Who's சொந்தம்? going to get the bank account? பேங்க் அக்கவுண்ட் யாருக்கு Can சொந்தம்? you imagine around a father's deathbed children arguing like that? இப்படி தகப்பனுடைய மரண படுக்கை சுற்றி உட்கார்ந்து கொண்டு பிள்ளைகள் இப்படி பேசுகிறதையும் வாக்குவாதம் பண்ணுகிறதையும் That is- கற்பனை செய்து முடிகிறதா? That must be a very worldly children. இவர்கள் எல்லாரும் மிகவும் உலக பிரகாரமான பிள்ளைகள். But that's how these apostles were. இப்படிதான் அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள். Jesus is going to die and they're discussing who's going to be the leader. இயேசு மரிக்க போகிறார், இப்பொழுது நமக்குள்ள யார் தலைவனாக இருக்க போகிறான் என்று They could not வாக்குவாதம் become பண்ணுகிறார்கள். one. அவர்கள் ஒன்றாக முடியவில்லை. They could do miracles, அவர்களால் அற்புதம் செய்ய முடிந்தது, but they could not become one. ஆனால் ஒன்றாக முடியவில்லை. That is the greatest miracle that happened on the day of Pentecost. பெந்தேகோஸ்தே நாளிலே இது நடந்த பெரிய அற்புதம் இதுதான். After the day of Pentecost, they were not fighting who's to be the leader. பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிறகு யார் தலைவன் என்று அவர்கள் சண்டை போடவில்லை. They'd say, brother, you go ahead. சகோதரே, நீங்க முன்னாடி போங்க, I want to serve you, that's all. நான் உங்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். Nobody wanted to be a leader after the day of அதற்கு பிறகு Pentecost. யாருமே தலைவனாக இருக்க விரும்பவில்லை. They all wanted to be servants. அவர்கள் எல்லாருமே பணிவிடைக்காரராக இருக்க The விரும்பினார்கள். apostles were the greatest servants of all. எல்லாவற்றை விட மிகப்பெரிய ஊழியக்காரர்களாக இருந்தது And அப்போஸ்தலர்கள். the elders were servants. அங்கே உள்ள மூப்பர்கள் வேலைக்காரர்களாக இருந்தார்கள். That is how the early church functioned. இப்படித்தான் ஆதி சபை இயங்கியது. They followed what Jesus said, that the leader must be a servant. ஒரு தலைவன் எல்லாருக்கும் பணிவிடை செய்ய வேண்டும் என்று இயேசு Very சொன்னதை different பின்பற்றினார்கள். from the world. உலகத்தை காட்டிலும் வித்தியாசமானது. Because the church is to be the opposite of the world. ஏனென்றால் சபையானது உலகத்துக்கு நேர் மாறாக இருக்க And வேண்டும். every person in the church is valuable. சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் மதிப்பு மிக்கவர்கள். And they said the church, they taught that the church is like a body. சபையானது சரீரத்தை போல இருக்கிறது என்று போதித்தார்கள். And every member of this body has a function. இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அவயவத்துக்கும் ஒவ்வொரு இயக்கம் உண்டு. Let's pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, remain true to you until you come again. நீர் மீண்டுமாய் வரும் வரை ஆண்டவரே உமக்கு நாங்கள் உண்மையுள்ளவர்களாய் இருக்கட்டும். Pray in Jesus' name. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென்.